எல்லாருக்கும் வணக்கம். வர 23ஆம் தேதி டிவிகேவுடைய வேலூர் மீட்டிங். வேலூரில் அகரம் சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலத்தில் வந்து இது நடக்க போகுது. எப்பவும் போல் பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், அண்டு கேபினாக பிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சம்பவங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி காலையில் வந்து பூஜையோடு வந்து ஆரம்பிச்சாச்சு. ஒர்க் எல்லாமே வந்து ஆரம்பிச்சாச்சு. அண்டு இந்த இடத்துல புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போவுமே இவங்க பண்ணுற இடத்துல தான் வந்து ஏதாவது ஒரு ஆள் வந்து இறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்கு இவங்க என்னென்ன வந்து குத்தமாக சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இவர் வந்து ப்ளஸ்ஸாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ வந்து இத்தனை பேர் வந்தால் இப்படி நடக்குதா, சரி ஓகே அப்போ ஆளை குறைப்போம், QR கோடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ளே எந்த கட்சியுமே பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஃபைனலி வந்து இந்த இடத்துலையும் 5000 பேருக்கு தான் வந்து அலௌடு. அண்டு இங்கே புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போன மீட்டிங், ஸோ அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஸோ வெயில்னால வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மீட்டிங்கில் வந்து மேலே வந்து கூரை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பந்தல் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் மக்கள் வந்து காலையிலே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த குத்தம் சொன்னாங்க. அதுக்காக வந்து 5000 சேரும் வந்து போடப்படும். ஸோ 5000 மக்கள் வரலாம் அப்படிங்கிறதும், 5000 மக்களுக்கு சேரும் போடப்படும், பந்தலும் போடப்படும், அண்ட் தண்ணி எல்லா வசதியும் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து புதுசாக இந்த ஒரு சம்பவத்தை. ஸோ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு பிளான் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி காலையில் ஒரு மீட்டிங். ஸோ மீட்டிங்கில் ஒரு பேட்டி. யார் அப்படின்னா வந்து நாஞ்சில் சம்பத். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தாவைக்காவுடைய கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தாவைக்கா கூட்டணியில் தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேசிய கட்சி அப்வியஸ்லி வந்து பிஜேபி வர வாய்ப்பு இல்லை. ஸோ காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் தான் இப்போ இழுபறியில் போயிட்டுருக்கு. ஸோ காங்கிரஸாக இருக்கலாம். அண்ட் மாநில கட்சி அப்படின்னு சொல்கிறப்போ வந்து மாநில கட்சின்னு சொல்லிக்கொள்ளும்படி இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். ஏன்னா வந்து ஓபிஎஸ்க்கு கட்சியில் அண்ட் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து ஒரு கட்சியை 2 பேரும் வந்து பிரித்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வர வாய்ப்பு இல்லை. தேமுதிக மட்டும் தான் இப்போ தனியாக இருந்துகிட்ருக்கு. அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 ஹிண்ட்டை வந்து இன்றைக்கி காலையில் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ யார் வருவாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா வந்து சீமான் அண்ணன் வந்து தந்தி டிவியுடைய அந்த பொண்ணு அசோக் வர்ஷினின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட போட்ட ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க கேட்குறது ஒரு கேள்வி, அதுக்கு வந்து பதில் வந்து இவர் தெரியாமல் வந்து முழிக்கிறதும், அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், இவர் எப்படா பேசி வந்து இதை முடிக்கலாங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து இந்த ஒரு பேட்டி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். 2-3மே வந்து அப்படி தான் இருந்தது. அண்ட் நல்ல விஷயங்களும் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதையும் வந்து சொல்லணும். ஸோ இந்த விவசாயம் அண்ட் இந்த பூமிக்காக வந்து பேசுகிறது அவர் ஒருத்தர் தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த நல்ல குணத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லி தான் ஆகணும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன்.